ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்ன ஊழியங்கள் மூலமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் சிறிது நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். யாரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்? ஆபிரகாமிடம் சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதே வார்த்தை ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்திலே ஆபிரகாம் நோக்கி ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறது என்று சொல்லி கலாத்தியர் 3:29 சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீர் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அப்பொழுது நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு போனான். அதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதபடி அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் விக்கிரகம் நிறைந்த ஒரு தேசத்திலே வாழ்ந்தான். ஆகவே தேவன் அவனை அங்கே ஆசீர்வதிக்க முடியாதபடியினாலே அவனுக்கு ஒரு தேசத்தை காண்பித்து, இங்கே நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருந்த போதும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து புறப்பட்டு போன போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இடப்பெயர்ச்சி உண்டான போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்பொழுது? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இடப்பெயர்ச்சி உண்டாகிற போது மாத்திரமே, நம்முடைய ஜீவியத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிற போது மாத்திரமே. ஆதாமின் சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஆதாம் கீழ்ப்படியாமல் போனவன். ஆதாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனவன். ஆகவே ஆதாமின் சந்ததியாய் நீங்கள் வாழ்கிறவரை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த அந்த ஜீவிய மாற்றத்தை நீங்கள் பெறுகிற போதுதான், ஆண்டவருக்குள்ளாய் புது சிருஷ்டியாய் நீங்கள் மாற்றப்படுகிற போது மாத்திரமே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மையும் நிச்சயமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்பொழுது ஆபிரகாம் வாழ்க்கையில் எப்படி ஒரு இடப்பெயர்ச்சி உண்டானதோ அதை போல் என் ஜீவியத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிற போது, கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டியாய் நாம் மாறுகிற போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்னாகும் புத்தகம் 24:1 சொல்கிறது, நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ரோமர் 8:32 சொல்கிறது, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரே வழி இயேசு மாத்திரமே. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற போது, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற போது தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தேவையானது ஒன்றே, இயேசு ஒருவரே. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருகிற போது, ஆண்டவரை உங்கள் சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் கொண்டு வாழ உங்களை அர்ப்பணிக்கிற போது தேவன் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். யாக்கோபுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவன் ஒரு எத்தன். அவனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிற போது யாக்கோபு நதியண்டில் நின்று ஒரு ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிட மாட்டேன். என்ன ஆசீர்வாதம் குறை? வாழ்க்கையிலே உலகத்தின் பார்வையிலே எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றிருந்த ஒரு மனிதன். ஆனால் தன்னுடைய பெயருக்கு ஏற்ற விதமாய் எத்தனாய் வாழ்ந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றபடியினாலே இப்பொழுது அவனுக்குள்ளாய் பயம் வருகிறது. ஏசா வரப்போகிறான், எல்லாவற்றையும் கொண்டு போகப் போகிறான். ஆகவே தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பதாக அவனை பார்த்து ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, உன் பெயர் என்ன? அவன் சொன்னான், நான் யாக்கோபு, எத்தன் ஆண்டவரே. அந்த யாக்கோபா இருக்கிற எத்தனை
அவர் இஸ்ரவேலராய் மாற்றி தேவனுடைய இளவரசனாய் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வந்தது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நம் மீது பொழிந்தருவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தாமே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.